இடத்தோட சர்வே நம்பர், பட்டா நம்பர் எதுவுமே தெரியல. அதோட டிராயிங் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்ப நாளா இது எப்படின்னே தெரியல, எப்படி பார்க்கறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க. இந்த இடத்தோட சர்வே நம்பர் மட்டும் தான் பார்க்க முடியுமான்னா இல்லைங்க. வாங்க, நாம இங்க இருந்துகிட்டே வேற ஒரு ஊர்ல இருக்கிற சர்வே நம்பர் எதுன்னு தெரியல, நமக்கு அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அதோட டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் மை ப்ராப்பர்ட்டி ஆப்புங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா வைல் யூஸிங் த ஆப் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம அலோவ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே கீழே 2வது லைனில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி பட்டாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகணும். அதுக்கு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட நேமும் மொபைல் நம்பரும் கொடுத்தாங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் எஃப்எம்பி பட்டாங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ப்ளஸ் குறி இருக்கும். அந்த ப்ளஸ் குறியை டச் பண்ணிங்கன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன், நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதோட அங்கே இருக்கிற அந்த சர்வே நம்பர்லாம் நமக்கு காட்டும். நமக்கு எந்த சர்வே நம்பரோட அந்த ப்ளோயன் எதுவோ அதை டச் பண்ணிவிட்டு அதிலே காட்டுது பாருங்கள். எல்லா பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு லேண்டோட நம்ம எந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ணுறாங்களா, ஜூம் இன் பண்ணுற அளவுக்கு தான் சர்வே நம்பர் தெரியும். அந்த சர்வே எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட எஃப்எம்பி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு நமக்கு. இதுதாங்க அந்த இப்போ நான் நிற்கிற இடத்தோட எஃப்எம்பி. சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம வேற ஒரு இடத்தோட எஃப்எம்பியோ இல்லை ஏதோ, எனக்கு எந்த இடம்னே தெரியாது, மொத்தமாக ஒரு இடத்த நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்னோட சொந்த ஊரில் இருக்கிற ஒரு ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணுற இடத்துல இருந்து அந்த இடத்தோட பட்டா சிட்டா நம்பரை வச்சு நம்ம அதோட டிராயிங், எஃப்எம்பி டிராயிங் டவுன்லோட் பண்ணலாம். அஞ்சையும் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்தோட தான் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போது. இது நெட்டு ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகிற இடத்துல மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா இந்த சாஃப்ட்வேர் சரியாக ஒர்க் ஆகாது.